ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். திஸ் இஸ் கீர்த்தி ஹியர். இன்னைக்கு ஜூலை 20க்கான போஸ்ட் ட்ரேட் தான் பார்க்க போகிறோம். பார்த்ததுக்கப்புறம் ஜூலை 21க்கான ப்ரீ அனலைஸ் வீடியோவும் இதிலேயே பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நேத்தோட பயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம புல்லிஷில் தான் இருந்திருந்தோம். அதுக்கான வீடியோ நான் போடல, பட் ஆனால் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஏன் நான் புல்லிஷ் பார்க்க போகிறேன்றத. ஸோ இதுதான் எங்களோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவ ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன ரீசனோட கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இன்னைக்கான ட்ரேட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஆரம்பித்தது ஒரு நல்ல ஒரு கேப் அப்போட தான் ஆரம்பிச்சிச்சு. கேப் அப் ஆரம்பித்த உடனே இமிடியேட்டாக மார்க்கெட் வந்து மேலே வர ட்ரை பண்ணியிருக்கு. பட் ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் சின்னதாக ஒரு இங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு இங்கே ஒரு சப்போர்ட் க்ரியேட் பண்ணிடுச்சு. 945 கேண்டில் வந்து சப்போர்ட் க்ரியேட் பண்ண உடனே சின்னதாக ஒரு பையிங் மொமெண்டம் வந்துச்சு. ஸோ இங்கே வெயிட் பண்ணேன், டெலிகிராம்லேயே அப்டேட் பண்ணிட்டேன் எங்கே சப்போர்ட் க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்றத டெலிகிராமில் அப்டேட் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் மார்க்கெட் வந்து அங்கேயே கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சோன்னு நான் பார்த்துட்டேன். ஆல்ரெடி நம்ம மொமெண்டம் வந்து புல்லிஷில் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட்டும் ஃபார்ம் ஆகிறனால என்ன பார்த்தீங்கன்னா இந்த லோ கிட்ட மார்க் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை இந்த லோ வந்து பவராக இருக்கலாம் அப்படின்றதுக்காக இங்கே ஏதாவது ஸ்டாங் கேண்டில் ஏதாவது வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக ஸோ நம்ம பை பண்ணலாம் அப்படின்றது தான் வியூவாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. பட் ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வீக்னஸை காட்டுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு திரும்பவும் வந்து இந்த சப்போர்ட் க்ரியேட் பண்ணுற கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அன்ஹெல்த்தியாக இருந்துச்சு. அகெயின் விழுகிற கேண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக விழுந்துச்சு. ஃபுல் ரெட் கேண்டிலாகவே விழுந்தனால கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டேன். அகெயின் நமக்கு வந்து இங்கே ஒரு சப்போர்ட் க்ரியேட் பண்ணுச்சு இந்த 12.5 கிட்ட க்ரியேட் பண்ண உடனே எனக்கு ஆல்ரெடி நம்ம வந்து டைரக்ஷன் புல்லிஷாக இருக்கனால ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டேன். ஏதாவது லோவை ட்ராப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றனால ஸோ லோ ட்ராப்பிங் நடக்குன்றதுக்காக இந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம ட்ரேட் போகலாம் அப்படின்றத என்னோட பிளான் இருந்துச்சு. ஆல்ரெடி மேலே சஸ்டெயின் ஆகிட்டே அந்த மார்க்கெட்டு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் ஒரு சின்னதாக ஒரு 3 க்ரீன் கேண்டில்ஸ் ஹெல்த்தியாக வந்திருக்கு. ஹெல்த்தியாக வந்த உடனே அடுத்து வந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த லோ பிரேக் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பண்ணும் அப்படின்றது தான் என்னோட வியூவாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நான் சேனல் அப்டேட் பண்ணேன். இஃப் இட் இஸ் பிரேக்ஸ் த ரெட் மார்க்கிங் லோ அண்ட் ரிவர்சஸ் ஸ்ட்ராங்லி வில் பிளான் ஃபார் த ட்ரேட் அப்படின்னு போட்டு இதை மார்க் பண்ணியிருந்தேன் சேனலில். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் வந்து இந்த ஜோனையும் உடைக்காது, ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணுச்சு இந்த கேண்டில். பட் ஆனால் அதையும் உடைச்சிட்டு டே லோ உடைச்சிருச்சு. டே லோ உடைச்சோடனே நான் வந்து எக்ஸிக்யூஷனை கொஞ்சம் நான் இக்னோர் பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இங்கே மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, இங்கே ரிவர்ஸுக்கு வெயிட் பண்ணோம். அகெயின் இங்கே ஒரு ட்ராப்பிங் மாதிரி ட்ராப்பிங் எதிர்பார்த்து வெயிட் பண்ணோம். ஆனால் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இங்கே லோ உடைச்சோன்னே ஏன் இந்த ரிவர்சல் நான் இங்கே பார்க்கலன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆயிருக்கு. கேப் டவுனுக்கு அப்புறம் ஒரு செல்லிங் ஸ்விங் கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு ஹை கிரியேட் பண்ணி சப்போர்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் போன மார்க்கெட்டு ஹையில் சஸ்டெயின் ஆகாமல் இங்கே ஒரு மிட் ரேஞ்சில் சஸ்டெயின் ஆயிடுச்சு. மிட் ரேஞ்சில் சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்த கேண்டில் இந்த லோவும் உடைச்சிருச்சு, இந்த லோவையும் உடைச்சி டே லோவையும் உடைச்சிருச்சு. அப்போது ஆல்ரெடி கேப் டவுன் நடந்திருக்கு, ப்ளஸ் மேலே போன சப்போர்ட் கிரியேட் பண்ண மொமெண்டம் வந்து ஹையில் போய் சஸ்டெயின் ஆகாமல் மிட் ரேஞ்சில் கன்சாலிடேட் ஆகிருக்கு. அகெயின் மார்க்கெட் வந்து லோவில் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இங்கேயே நான் முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கான எக்ஸிக்யூஷன் வந்து இல்லை அப்படின்றத. ஸோ அகெயின் மார்க்கெட் வந்து பேனிக் பையர்ஸ் வந்து இமிடியேட்டாகவே நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டான். ஸோ இங்கே டே லோ உடச்சோடனே செல்லிங் தான் நடக்கும்ன்றவங்களுக்கு எடுத்த ட்ரேடர்ஸ்க்கு நல்லாவே ஃபுல்லாகவே டே ஹையவே பிரேக் பண்ணி ஹண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இன்றைக்கி ட்ரேட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணல. ஸோ நாளைக்கான வந்து ப்ரீ அனலைசிஸ் வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளாக நம்ம புல்லிஷ் தான் வச்சுக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிட்டு அகெயின் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு சிம்பிளாக டே லோ உடச்சதுக்கு அப்புறமும் அகெயின் பையிங் போயிடுச்சு. ஸோ ஹையில் வந்து சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம நாளைக்கான வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம புல்லிஷ் தான் வைக்க போகிறோம். ஸோ என்னோட ஆர்டர் புக் காட்டுறேன், பொசிஷன்ஸ் ஆர்டர்ஸ். ஸோ நான் இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணல, இதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பை.